ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் இங்கே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது எதற்காக? அதுவும் விரத நாட்களில் நம்ம அந்த நோன்பு நாட்களில் எண்ணெய் தேய்ச்சி ஏன் குளிக்கக்கூடாதுங்கிற 2 விஷயத்தை பார்க்க போகிறோம். இதை நீங்கள் மூட நம்பிக்கையாக எடுக்காதீங்க. நம்ம முன்னோர்கள் இந்த எண்ணெய் தேய்க்கிறது இதய தூய்மைக்காகவும் உடல் தூய்மைக்காகவும் கடைபிடிச்சிட்டு வந்தாங்க. அதை நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்ப்போம். முதல்ல அந்த மூலிகைகள் கலந்த பல மூலிகைகள் கலந்த எண்ணெயை நம்ம வச்சுருப்போம். அதை நம்ம அடி முதல் பாதம் வர நல்லா சூடு பறக்க தேய்க்கிறது எதுக்காக நினச்சிட்ருப்போம்? எப்போ டயர்டெலாம் நீங்கி நமக்கு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கறதுக்குன்னு நினச்சிட்ருப்பீங்க. அது மட்டும் இல்லை, பல யூசேஜ் இருக்குது. அதில் 2 மெயின் யூசேஜை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று என்னென்னா, அதில் உள்ள அந்த மூலிகை மருத்துவ குணங்கள் நம்ம உடல் முழுவதும் பரவி நமக்கு நல்ல இதை கொடுக்கும். 2வது என்னென்னா, நம்ம ஸ்கின் மேலே நமக்கே கண்ணுக்கு தெரியாமல் சில வைரஸ், பாக்டீரியாக்கள், நுண்ணுயிரிகள், அணுக்கள் எல்லாமே இருக்கும். அந்த அணுக்களை அழிக்கிறதுக்காக தான் அந்த எண்ணெயை தேய்ச்சி குளிக்கும்போது அந்த எண்ணெயில் உள்ளது அந்த கிருமிகளை சுவாசிக்க விடாமல் அதுக்கு வாயு கிடைக்க முடியாமல் அந்த கிருமிகள் செத்து போகும். அதுக்காக தேய்க்கிறோம். இன்னொன்று என்னென்னா, செகண்ட் டாபிக்னா, அந்த விரத நாட்களில் ஏன் எண்ணெய் தேய்க்கக்கூடாது? அன்றைக்கும் அப்போ அந்த எண்ணெய் தேய்க்கிறது நமக்கு நல்ல விஷயம் தானே கிடைக்கும். இந்த 2 நல்ல விஷயம் கிடைக்கும்ல, ஏன் தேய்க்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்கன்னு நினைப்பீங்க. ஏன் தேய்க்கக்கூடாதுன்னா, இந்த சனி கிரகம்னு ஒரு கிரகம் இருக்குது. அந்த கிரகத்திலேருந்து நமக்கு என்ன அந்த கிரகத்திலேருந்து தான் அந்த ஒரு சக்தியால் தான் நமக்கு எண்ணெயே கிடச்சிச்சுன்னு சொல்லுவாங்க முன்னாடி முனிவர்கள். அந்த எண்ணெயை நம்ம உடம்பு முழுவதும் அந்த விரத நாட்களில் தேய்ச்சிட்டோன்னு வைங்களேன், நம்ம தலைக்கு மேலே ஒரு ஸ்மோக் ரிங்ஸ் உருவாகும். அந்த ஸ்மோக் ரிங்ஸ் என்ன பண்ணுன்னா, அந்த பிளானட்ஸில் இருந்தும் அந்த ஸ்டார்ஸில் இருந்தும் நமக்கு கிடைக்கக்கூடிய குட்டான மேக்னெட்டிக் வேவ்ஸை நம்ம உடம்புக்குள்ளே நுழைய விடாமல் தடுத்துரும். அப்படி தடுக்கும்போது அந்த குட்டான மேக்னெட்டிக் வேவ்ஸ் நம்ம உடல் தூய்மையும் மனசு தூய்மையும் தரக்கூடிய அந்த பவரை இது தடுக்கிறதுனால நமக்கு அது கெடுதல். அதனால தான் எல்லாரும் சொல்லுவாங்க, அந்த விரத நாட்கள் நோன்பு நாட்களில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது அப்படின்னு. அதை தவிர்த்து மற்ற நாட்களில் குளிங்க. மற்ற நாட்களில் குளிக்கும்போது அந்த 2 யூசேஜஸ் கிடைக்குது. இதுவே விரத நாட்களில் குளிக்கும்போது நமக்கு நெகட்டிவ் தான் கிடைக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாய்.